சிம்பிளாக ஈஸியாக 4 வகையான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டீ, காஃபிக்கும் நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் கொடுத்து விடலாம். முதல்ல செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம். வெல்லத்தை வச்சு பண்ணுறது. அயன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா ஆலு புஜியா. இதுவுமே நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இதுக்கப்புறமா நமக் பரான்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறது. இது வந்து கையில் ஷேப் பண்ணாமல் நம்ம சிசரை வச்சு பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் கோலா உருண்டை. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காயில் பண்ணக்கூடியது அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. இது உருளைக்கிழங்குல ஆரம்பித்து பீட்ரூட், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். சோயாவில் எல்லாமே நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம். ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி வந்து ட்ரெடிஷ்னலாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். 3 நாள் வரைக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாது. ரொம்ப சரியான அளவில் பண்ணுனா ரொம்ப ஆயிலும் இது குடிக்காது. ஸோ இதனோட உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் சோடாலாம் எதுவுமே போட மாட்டோம். ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டுட்டு நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதுக்கு பச்சரிசி 1 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இது 2 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சுக்கணும். இதுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம நிறைய ஊற்றி அரைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வெல்லம் போட போகிறோம், தேங்காயெல்லாம் போட போகிறோம். அப்போ தண்ணி விட்டுரும். முதல்ல மிக்சியில் போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். நம்ம வடைக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெல்லம் 1 கப் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடணும். ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். சொல்லப்போனால் ஒரு தோசை பேட்டர் மாதிரி இருக்கணும். தோசைக்கு மாவு அரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நீங்கள் அதை ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக. இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா மூடி வச்சுட்டு ஒரு 6 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். 5லேருந்து 6 மணி நேரத்தில் நல்லா புளிச்சிடும் அந்த வெல்லமெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ இப்போ பாருங்கள் இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். முதல்ல ஊற்றி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். ஒரு நல்ல டீப்பான அயன் கடாய் எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கரண்டி மாவு அப்படியே ஊற்றிடணும். ஊற்றினதுக்கப்புறம் அதே வந்து கீழேருந்து மேலே எலும்பி வரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பூரிக்கு பண்ணுற மாதிரியே மேலே எண்ணெயை தெளித்து விட்டிங்க அப்படின்னா நல்லா உப்பி வந்துடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை ஃபர்மெண்டேஷனுக்கு விடாமையும் பண்ணலாம். பட் விடாமல் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நீங்கள் பேக்கிங் சோடா போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வேணாம். ட்ரெடிஷ்னலாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக பண்ணும்போது பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்தில் வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரி ஒரு நான் 3லேருந்து 4 தடவை நம்ம ஊற்றி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாய் அப்படின்னா நீங்கள் ஒன்று வந்து ஓரளவுக்கு பெருசாக ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து ஊற்றியும் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா ஊற்றி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒன்று ஊற்றி மேலே வந்ததுக்கப்புறம் இன்னொன்று ஊற்றிடலாம். ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எள்ளு போடலாம். அது மட்டும் இல்லாமல் முந்திரி, திராட்சை எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ட்ரா போடலாம். தேங்காய் வந்து டெசிகேட்டட் கோகோனட்லேருந்து ஆரம்பித்து நார்மல் தேங்காய் வரைக்கும் நல்லா துருவி போடலாம். அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் கோதுமை மாவு, வாழைப்பழம், அரிசி மாவு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டும் பண்ணலாம். அது இல்லை அப்படின்னா ராகி மாவில் நீங்கள் பண்ணும்போது ராகி மாவு, கோதுமை மாவு, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, வாழைப்பழம் வச்சும் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா நார்த் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஆலு புஜியா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 மாதம் வரைக்குமே கெட்டு போக. இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். பிகினர்ஸ் கூட, அதாவது இது மாதிரி முறுக்கு செய்யாதவங்க கூட இது மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல பூண்டு எடுத்துக்கலாம். இது ஜீரணத்துக்கு உதவும். நல்லா அரைச்சதுக்கப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இது மாதிரி இருக்கணும்.
2 கப் கடலை மாவு. இதை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சுக்கணும். இதுதான் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வந்து நல்லா சலிச்சுக்கிறேன். நான் இதில் கார்லிக் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஜீரணத்துக்கு வந்து கார்லிக் ரொம்ப முக்கியங்கிறதுனால நான் இப்படி பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இது மாதிரி கட்டி வரும். இதுக்கப்புறம் அரிசி மாவு அரைக்கப்படுத்திக்கலாம். இது நல்ல எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸை கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் 1/2 கப்பு. ஸோ மொத்தமாக 2 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு நம்ம போட்டுக்கலாம். ஸோ பெரிய லெவலில் பண்ணுறவங்க கூட இதையவே நீங்கள் டபுள் ட்ரிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், ரோஸ்ட் பண்ண கியூமின் பவுடர் நான் போட்டிருக்கேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜீரணத்துக்கு ரொம்ப முக்கியம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச உருளைக்கிழங்கை நம்ம இதில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு, பூண்டு இதில் இருக்கும். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளூட்டன் மாதிரி டெவலப் ஆகி வரும். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, பிளேட். அப்போ வந்து உங்களுக்கு வெளியே தெரிக்காது. இது மாதிரி டோ ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஓரளவுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாஃப்டான டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போது முறுக்கு குழல் போட்டு எடுத்துகிட்டு அதில் ஒரு கையளவு மாவை நீங்கள் போட்டுட்டு டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இது மாதிரி மோல்டு எடுத்துக்கலாம், இல்லை இதோட சின்னது இருக்கும், நீங்கள் அதையே கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சூடான எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணணும். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. வச்சா ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் திருப்பி போட வேணாம். அப்படியே வந்து நீங்கள் 1 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக வந்து சுற்றி விடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு அந்த ஆயில் சத்தம் அடங்கும். ஸோ அப்போ தான் வந்து அது ஃப்ரை ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம வெளியே எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயிலும் அதில் அப்சர்வ் ஆயிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஆயில் குடிக்காது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப பயப்படணும்னு அவசியம் இல்லை. இது வந்து தீபாவளிக்கு மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பொங்கலுக்கு செய்யலாம், டீக்கு வந்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் வாங்குறத விட இது மாதிரி நம்ம டீக்கு செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா இது மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம ஆயில் வந்து வீட்டில் செய்கிறதுனால நம்ம ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா 2 தடவை, அவ்வளோதான். அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேமில், ரொம்ப டோட்டல் ஹை ஃப்ளேமில் வச்சும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம் ரொம்ப நேரம். ஸோ அதனால் நம்ம வீட்டில் ஃப்ரை பண்ணி கொடுக்குறது ஓரளவுக்கு நல்லது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இது 2வது செட்டையும் போட்டு எடுத்துட்டேன். எதுவுமே நமக்கு பிரேக் ஆகலை. நம்ம போடும்போது நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம், உடச்சி கூட விடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் உடச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு 1 மந்த் வரைக்குமே நீங்கள் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். இது கெட்டு போகாது. ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்லாயிருக்கும். சாட் மசாலா, கரம் மசாலா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணுங்கள். ஸோ இந்த ஆலு புஜியாவில் நீங்கள் எக்ஸ்ட்ரா மசாலா தேவை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணி பண்ணலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாமே போட்டு கசூரி மெத்தியை கொஞ்சம் அரைச்சி போட்டும் பண்ணலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இதே சமயம் நீங்கள் முறுக்கு மாதிரி, கத்தியா மாதிரியும் பண்ணலாம். ஸோ இது வந்து சாட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கிரேவிலையும் யூஸ் பண்ணலாம். கிறிஸ்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு உள்ளே பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. ஒரு பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லலாம். இன்ஸ்டண்ட்டாக வந்து ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா குளிர்காலத்தில் இது செய்யலாம். இதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம், ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கலாம். நான் வந்து இதை ஸ்டீம் பண்ண போகிறேன். 2 மெத்தடுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தால் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா அதனோட தோலெல்லாம் எடுத்துடலாம்.
இதை ஆற வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா கோலா உருண்டை ரொம்ப ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட நான் அப்படியே வந்து வேக வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு விட்டுட்டேன். நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தோல் எடுக்கிறதுமே ஈஸி தான். ஸோ நம்ம எப்போவுமே வந்து செய்கிற மாதிரி தான். இப்போ உருளைக்கிழங்கு போண்டா அப்படிங்கும்போது கொஞ்சம் நீங்கள் வேக வச்சுட்டு விட்டுட்டிங்கனாவே அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது, நமக்கு ஆயில் அப்சர்வ் பண்ணாது. அதுக்கு தான் சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி அப்படியே வச்சிடலாம். பொட்டுக்கடலை 1/4 கப் போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய், சோம்பு, பட்டை, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு கரகரப்பாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச வாழைக்காய், உப்பு போட்டுட்டு தண்ணியே ஊற்றாமல் கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது பொட்டுக்கடலை பவுடரில் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப டைம் எடுத்துக்காது. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம்தான். ஸோ வேக வைக்கிற டைம் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாகும். அதே வந்து ப்ரெஷர் குக்கர் அப்படிங்கும்போது ஒரே ஒரு விசில் விட்டால் போதும், பர்ஃபெக்டாக வெந்துடும். ஸோ இப்போது நமக்கு அந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஆயில் தடவிட்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பால்ஸாக நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். ஒரு கிராக் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இதே வந்து நான் வாழைக்காயில் பண்ணியிருக்கேன். நான்வெஜ்ஜில் நம்ம மட்டன், சிக்கன் எதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சோயாவில் பண்ணலாம், பன்னீரில் பண்ணலாம், உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயுமே பண்ணலாம். இதே மசாலா தான். இப்போ தேவையான அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். இப்போது இந்த பால்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா சூடான எண்ணெயில் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வரணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப லோவில் வைக்க வேணாம். ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுனா வேணால் நீங்கள் கொஞ்சம் சூடை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் அப்சர்வ் பண்ணாது. யூஸ்வலாக கோலா உருண்டை அப்படிங்கிறது நம்ம பொட்டுக்கடலை எல்லாம் போடும்போது கொஞ்சம் ஆயில் அப்சர்வ் பண்ணும். அது எதனாலனா அந்த உருண்டை ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆயில் அப்சர்வ் பண்ணும். கரெக்டான பதத்தில் இருந்தது அப்படின்னா நமக்கு ஆயில் எல்லாம் இது குடிக்காது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஊற்றின ஆயில் வந்து அப்படியே தான் இருக்கும். இது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண உங்களுக்கு பிடிக்கலங்கிற பட்சத்தில் நீங்கள் பேக் பண்ணலாம், இல்லைனா ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன். நீங்கள் பணியாரம் கல்லில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது ஒரு டேஸ்ட் வரும். பட் ஏர் ஃப்ரையரில் பண்ணுறது, பேக்கிங் பண்ணுறது இதெல்லாமே வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். இதை வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே சாப்பிட்றதா, இதோட எதுவும் சட்னி எல்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு வந்து இது மீதி ஆகிடுச்சு, நீங்கள் நிறையா செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி இருக்குது, நான் உத்தமி கிச்சனில் போட்டிருக்கேன். கிரேவியாக பண்ணிடலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது பிரியாணி பண்ணிங்கன்னா அதில் இந்த உருண்டைகளை நீங்கள் போட்டுடலாம். இல்லைனா உங்களுக்கு வடைக்கறி மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். நல்லா மசாலா குருமா வச்சுட்டு லைட்டாக உடச்சி போட்டிங்கனாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது வந்து தயிர்லேயும் போடலாம், கோலா உருண்டை, அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வெஜ்ஜில் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்து இது எல்லாமே வந்து மட்டன், சிக்கன் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரியே வந்து உங்களுக்கு டேஸ்ட் வரணுன்னா நீங்கள் மஷ்ரூம், அதுக்கப்புறம் சோயா இது எல்லாத்துலேயுமே பண்ணலாம். வாழைக்காய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்தியான வெஜிடபிள் உருளைக்கிழங்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு இணையான அதே டேஸ்ட் வரும். இது வந்து க்ரீன் சட்னியோடு எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா நமக் பரா பண்ண போகிறோம். அது புதுவிதமான ஒரு ஸ்டைலில் ஈஸியான ஒரு சிசரை வச்சே நம்ம வந்து இந்த மாதிரி ஷேப்பை வந்து உருவாக்கிடலாம். ஸோ இதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது, மாவு பிசைகிறது மட்டும்தான். அதுக்கு நம்ம ஒரு 2 கப்பு இல்லைனா 1.5 கப் மைதா எடுத்துக்கலாம், இல்லை கோதுமை மாவு கூட ஓகே தான். ஓமம், அதாவது அஜ்வைன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் கேரம் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கணும். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள், இதுக்கப்புறம் ஜீரகத்தூள், இதுக்கப்புறம் கசூரி மேத்தி. இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், இல்லைனா நீங்கள் விட்டுறலாம், நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இதை வந்து உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும், தேவையான அளவு உப்பு. இதில் வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா மட்டும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், பேக்கிங் சோடா எல்லாமே. பட் அது நல்ல ஒரு கிறிஸ்பினஸை கொடுக்கும், க்ரின்ச்சினஸை கொடுக்கும். ஸோ முதல்ல நம்ம எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இல்லை சூடான ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் நல்லா சூடு பண்ணி ஊற்றிடுங்க.
இதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். டோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதே மாதிரி ஹார்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்படி டோ ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் அந்த மாவு வந்து நல்லா செட் ஆகும். ஓவராக நீங்கள் பிசையணுன்னு அவசியம் இல்லை, ரொம்ப க்ளூட்டன் டெவலப் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த டோ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு ட்ரையாக இருந்ததுனா கூட இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த ட்ரையாக இருந்ததெல்லாம் மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேய்க்க மாட்டோம். ஸோ ஷேப்புக்காக எந்த குக்கி கட்டருமே யூஸ் பண்ண மாட்டோம். இப்படி வந்து ஓவல் ஷேப்பில் நீங்கள் கையிலேயே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே ரவுண்டாக கூட நீங்கள் அப்படியே வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் இது மாதிரி சிசரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவையான அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அதே வந்து ஒரு ஷேப்பில் வந்து விழுந்துடும். ஸோ இது மேலே மாவு தூவிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து நல்லா சுற்றிட்டே அப்படியே கட் பண்ணிகிட்டே வாங்க அந்த டோவை. ஸோ அந்த கட் பண்ண இடத்துலேருந்து நீங்கள் திரும்ப வந்து கட் பண்ணுங்கள். ஸோ அப்படிங்கும்போது அது பர்ஃபெக்டான ஷேப்பில் விழுந்துடும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டைமும் வந்து மிச்சமாகும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாகவே நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ண இடத்துலேருந்தே நீங்கள் திரும்ப கட் பண்ணணும். அப்படியே வந்து நீங்கள் அப்படியே சுற்றிட்டே போகணும். அப்படியே சுற்றி கட் பண்ணிகிட்டே போகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி நீங்கள் கையிலேயே பண்ணிவிட்டு நீங்கள் அதனோட எட்ஜஸை கூட நீங்கள் அப்படியே வந்து கட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு டைம் இல்லை, குழந்தைகளுக்கு இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஸ்நாக்ஸ் வேணுங்கும்போது நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். இது மாதிரி ராகி, கம்பு, கோதுமை எல்லாத்துலேயும் பண்ணலாம். ஸோ மைதா வேணாம் அப்படிங்கிறவங்க அதில் கூட பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மைதா இல்லை கோதுமையில் வந்து போகலாம். நம்ம மைதாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கோதுமை, ராகி எடுத்துக்கலாம். இல்லை ஓட்ஸ் மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போது இந்த சூடான எண்ணெயில் போடணும். எண்ணெய் சூடாக இருக்கணும், ஆனால் கொதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு டைம் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ லோ ஃப்ளேமில் பண்ணும்போது 7 to 10 மினிட்ஸில் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நமக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் பண்ணும்போது நல்ல கிறிஸ்பினஸ் வரும், ப்ரௌன் ஆகாது, ரொம்ப செவந்தும் போகாது. ஸோ நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் போட்டுட்டிங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா மேலே வந்து சீக்கிரமாக கலர் வந்துடும், உள்ளே பார்த்திங்கன்னா வேகாது, சொதன்னு இருக்கும். நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிடும்போது ஒரு மாதிரி சொதப்பு தன்மை வந்துடும். அந்த க்ரன்ச்சினஸோ கிறிஸ்பினஸோ அதில் இருக்காது. ஸோ அதனால தான் எப்போவுமே வந்து நம்ம இது மாதிரி பொரிக்கும்போது நீங்கள் தேய்ச்சே பொரித்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். நம்ம சமோசாலாம் எப்படி பண்ணுவோம், சேம் அதே மெத்தட் தான். ஸோ பாருங்கள், நீங்கள் போட்ட உடனே அதை வந்து நீங்கள் மேலே எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா அது அப்படியே வந்து மேலே எலும்பி வந்துடும் ஃப்ரை ஆக. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பப்போ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் என்னாகும் அப்படின்னா ஈவனாக வந்து ஃப்ரை ஆகும். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டான ஷேப்பில் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கோதுமை யூஸ் பண்ணும்போது ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்கிறேன். கோதுமையோட கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பினஸ் வந்துடும், கலரும் வராது. ஸோ அதை கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டீக்கு நல்லாயிருக்கும். குழந்தை ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஸ்நாக் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அடுத்ததும் போட்டு ஃப்ரை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் இருந்தாலுமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ரெண்டாவது செட்டும் நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. கிறிஸ்பினஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ நமக்கு ரெண்டாவது செட்டும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஆயில் சத்தெல்லாம் அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். நம்ம முறுக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரியே தான். நீங்கள் ஆயில் சத்தம் அடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது சரியாகவே வெந்திருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஹெல்தியான ரெசிபீஸ், யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது, ஆயிலே அப்சர்வ் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலையுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 15 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் ராகி மாவு, திணை, அதுக்கப்புறமா இதில் கசூரி மேத்தி எல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாலக்கீரை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம்.